இந்த மாதிரி நீர் பூசணி வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில், இது உடம்புக்கு நல்லது. இது ஃப்ரிட்ஜில் அதிக நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. பெருசா வாங்கியும் நம்மளால ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க முடியாது. அவ்வளோ நம்மளுக்கு தேவையும் இருக்காது. அதனால நீங்க இதை வாங்கிட்டு வந்தோடனே இதுல இருக்க விதைகளை நீக்கிடுங்க. இந்த பூசணி, இந்த வெள்ளை பூசணி, சிவப்பு பூசணி எது வாங்கினாலும் நீங்க முதல்ல இதுல இருக்க இந்த விதை பகுதியை நீக்கிடுங்க. அப்புறம் இதுல இருக்க இந்த தோல் பகுதியை நல்லா சீவிடுங்க. விதைகளையும் தோலையும் நீக்கிட்டு இந்த மாதிரி துண்டுகள் போட்டு இந்த மாதிரி தண்ணியில போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். நீங்க வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி தண்ணியில இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் என்னுடைய வீடியோஸ் பார்க்கும்போது ப்ளீஸ் அதுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்க. நாம இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னருங்க, இதுல எதுல இருந்துனாலும் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல அந்த பசை, அந்த ஸ்டிக்கர் ஒட்டின பசை வந்து விடாப்பிடியா போகாம இருக்கும். அதை நம்ம அழுத்தி அதை கிளீன் பண்ணோம்னா ஸ்கிராச்சஸ் ஆகும். அந்த மாதிரி சமயத்துல அந்த இடத்துல சிறிது எண்ணெய், குக்கிங் ஆயிலோ, தேங்காய் எண்ணெயோ, நல்லெண்ணெயோ எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிங்கன்னு பாருங்களேன், அந்த இடம் அந்த பிசுபிசுப்பு இல்லாம சுத்தமா கிளீன் ஆயிடும். இது பிளாஸ்டிக் பொருட்களுக்காகட்டும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொருட்கள் எதுலனாலும் இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்றதுக்கு நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.